श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. निर्यातना पद्धति श्लोकं 235. पादावनि प्रतिगतस्य पुरीमयोध्यां पौलस्त्यहन्तुरभिषेकजलार्द्रमूर्तेः अंसे यथार्हमधिवास्य निजैर्यशोभिः கஸ்தூரிகேவ நிஹிதா வசுதா த்வயைவ. பதபதார்த்தம். ஹே பாதாவனி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, அயோத்தியாம் புரீம், அயோத்தியா பட்டணத்தை, பிரதிகதஸ்ய திரும்பி அடைந்திருக்கின்றவரும், அபிஷேக ஜல பட்டாபிஷேக ஜலத்தினாலே ஆர்திர ஈரமாயிருக்கின்ற, மூர்த்தேகே ஷரீரத்தை உடைத்தாயிருக்கின்றவரும், பௌலஸ்திய ஹந்துகு ராவணனை கொன்றவருமான ஸ்ரீராமனுடைய அம்சே தோளிலே, நிஜைகி தன்னுடையதான, யசோபிகி கீர்த்திகளாலே, யதார்ஹம் தகுந்தபடி, அதிவாசிய வாசனையை உண்டு பண்ணி, வசுதா பூமியானது, கஸ்தூரிகேவ கஸ்தூரி போல, த்வயைவ உன்னாலேதானே, நிஹிதா வைக்கப்பட்டது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இப்போ இந்த ஸ்லோகத்தில் ராமனோட பட்டாபிஷேகம் பற்றி சாய்க்கிறார். ராவணவதம் முடிஞ்சு அயோத்திக்கு திரும்ப ஏழி பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஜலத்தால் ஈரமாக இருக்கின்ற ராமனுடைய தோளில் பூமியை தூக்கி வச்சாலாம் பாதுகாதேவி. தோளில் வைக்கிறது அப்படின்னா அதை வெர்பாட்டிமாக எடுத்துக்க முடியாது. அது பூமியை தோல் பலத்தால் தான் பூமியை ஆள முடியும் அப்படிங்கிறதுனால ஷோல்டரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏத்துண்டர் அப்படின்னு அர்த்தம். பெருமாளோட தோளுக்கு அந்த பூமியானது ஒரு ஒரு அலங்காரம் மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, வாசனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கஸ்தூரி அப்படிங்கிறது ஒரு விதமான வாசனையை உண்டு பண்ணக்கூடிய, நம்ம சென்ட் மாதிரி அந்த மாதிரி அது ஒரு அந்த வாசனையோடு சேர்த்து பாதுகையானவள் அவரோட தோளில் வச்சா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்க. இப்போது இந்த வாசனை எப்படி வந்தது அந்த பூமிக்கு அப்படின்னா, பாதுகையானவள் தன்னோட புகழ் அப்படிங்கிறதால அந்த பூமியையே மணக்க வச்சிருக்கா. ராமன் தாம் போன இடத்துலலாம் அவரோட புகழ் இருந்தது, பாதுகையோட ரூலிங் இருந்த இடத்துலலாம் பாதுகையோட புகழ் இருந்தது. அதனால் இந்த பூமி முழுக்க ஒரு கஸ்தூரின்றது எப்படி வாசமாக இருக்குமோ அந்த மாதிரி இப்போ பூமி முழுக்க வாசமாக இருக்குது. அந்த அப்பேற்பட்ட அந்த பூமியை பெருமாளோட தோளில் தூக்கி வச்சா பாதுகையானவள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். அதாவது பெருமாளோட தோள் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட அழகு. இதில் ராமரையும் லக்ஷ்மணரையும் ஹனுமான் முதல் தடவை பார்க்க வரும்போது அப்போ அவர் சொல்லுவார், ஆயதாஷ்ட சுப்ரத்தாஷ்ட பாகவ பரிகோபமாக அப்படின்னு. அப்படி நீண்டு உருண்டு திரண்டு அப்படி இருக்கக்கூடிய புஜம் பெருமாளுக்கு, அப்படி நீண்ட கைகளாம் பெருமாளுக்கு. அந்த புஜம் தோள்களானது அவ்வளோ அழகாக இருக்குமா. அப்போ ஹனுமான் ராமனை பார்த்து கேட்பார், சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம்ன விபூஷிதாக அப்படின்னு. எல்லா விதமான அந்த ஆபரணங்களையும் அணியறதுக்கான உடல் உறுப்புகள் இருக்கிற நீங்கள் ஏன் எந்த ஆபரணமே அணியலை அப்படின்னு கேட்பார் அவர். அதாவது பார்த்தாலே தெரியறது நீங்கள் அப்பேற்பட்டவா, ராஜவம்சத்தில் வந்தவான்னு தெரியறது. ஆனால் நீங்கள் ஏன் எந்த நகையுமே போட்டுக்கலன்னு கேட்குற மாதிரியான ஸ்லோகம் அது. அதுக்கு திருக்குடந்தையாண்டவன் சாதிப்பார். அதாவது பெருமாளோட அழகுன்றது அப்படியே கொட்டி இருக்குமா. பெருமாளோட அழகுன்றது அப்படியே கண்ணால் நம்மளால் அளக்கவே முடியாது, அப்பேற்பட்ட அழகு. அந்த மாதிரி முழு அழகை தாங்கிற சக்தி நம்மளால் முடியவே முடியாதுங்கிறதுனால தான் சாத்துப்படியில் நிறைய நகையெல்லாம் சாத்தி பெருமாளோட அழகை குறைச்சுட்றா அப்படின்னு. நகையெல்லாம் போட்டு பெருமாளோட அழகை ஏற்றுறது இல்லை, ஏற்கனவே இருக்கிற அவ்வளோ அழகை சாத்துப்படியில் நிறைய நகையெல்லாம் சாத்தி பெருமாளோட அழகை குறைச்சுட்றா. ஏன்னா பெருமாளுக்கும் திருஷ்டி ஆகிடும், நம்மளுக்கும் அது அவ்வளோ அழகை பார்க்குற அந்த இது நம்மளால் முடியாது அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட அழகாம் பெருமாளோட தோளுங்கிறது. அப்பேற்பட்ட அழகாம் அந்த தோளில் இந்த வாசனையான இந்த பூமியை
தூக்கி வச்சாலாம் பாதுகாதேவி ராமன் வந்து ஆள்றதுக்காக அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இப்போது இது வந்து வெறும் ஒரு ஒரு கவிநயத்துக்காக சொன்னது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் குட்டி குட்டியாக சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது பெருமாளுக்கு பொதுவில் நீராட்டமாகி கஸ்தூரி சாத்துவா, நெத்தியில் வந்து அதில் கஸ்தூரி திலகம் அப்படிங்கிறது. ஆக இங்கேயும் என்ன சொல்கிறார் சுவாமின்னா, ராமன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த ஜலத்தால் ஈரமாக இருக்கும்போது பாதுகையானவள் இந்த கஸ்தூரியை எடுத்து வைக்கிறா ஷோல்டர்ஸில், தோள்களில் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளுக்கு நீராட்டமாகி கஸ்தூரி சாத்தரா அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியாது. அதுவும் இது ரங்கநாதனுக்கு பொதுவிலேயே எல்லா பெருமாளுக்குமே கஸ்தூரி திலகம்ன்றது வசத்தின்னா கூட ரங்கநாதனோட கஸ்தூரி திலகம்ன்றது ரொம்ப ரொம்ப வசதி. ஏன்னா பராசர பட்டர் வந்து இந்த துலுக்க படையெடுப்புனால கொஞ்ச நாள் ரங்கநாதனை சேவிக்க முடியாமல் இருந்தப்ப அவர் ஒரு ஸ்லோகம் எழுதுறார். அப்படி அவர் எழுதும்போது அவருக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, ரங்கநாதனோட கஸ்தூரி திலகம் தானோ. கஸ்தூரி கலிதோர்த்வ புன்ற திலகம் கர்ணார்த்த லோலேக்ஷணம், அப்புறம் மீதி உறுப்புகளெல்லாம் சொல்கிறதுனா முதல்ல அவர் சொல்கிறது என்னன்னா கஸ்தூரி திலகம் தான். அந்த கஸ்தூரி திலகமானது ரங்கநாதனுக்கு ரொம்ப வசதி. இப்போ ராமனானவர் அந்த ரங்கநாதனோட அந்த ராமன் ரங்கநாதன் அந்த கம்பேரிசன் நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டே வர்றதுனால இந்த இடத்துல அந்த ரங்கநாதனோட கஸ்தூரி திலகத்தை இங்கே ராமனுக்கும் சுவாமி வந்து எடுக்கிறார். பெருமாளுக்கான தனித்துவமான விஷயங்கள்னு நம்ம நிறைய சொல்லுவோம். அதில் இந்த கஸ்தூரியை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவாள். கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா பெருமாளுக்கான கௌஸ்துபம் அந்த மாதிரி மீதி அடையாளங்கள் சொல்லும்போது ஃபஸ்ட்டு வர்றது வந்து கஸ்தூரி திலகம் தான். ஆக ஒரு ராஜா அப்படின்னு இருந்தான்னா அவளுக்கு கஸ்தூரி திலகம் இடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான மரபாக இருக்குது. இதை யாதவாபிதயத்தில் கூட சுவாமி எடுத்திருப்பார். ஒரு இடத்துல வந்து அந்த கஸ்தூரி திலகம் வந்து ஒரு அரசனுக்கு சாற்றப்பட்ட கஸ்தூரி திலகம் மாதிரி அந்த மலையானது இருந்ததுன்னு ஒரு விவரணம் வரும்போது சுவாமி சாய்ப்பார். ஆக ஒரு ராஜாவாக இருக்கிறவாளுக்கு இந்த கஸ்தூரி திலகம் இடுவா. இப்போ பட்டாபிஷேகத்தும் போது அந்த கஸ்தூரி திலகமாக எதை இட்டா பாதுகையானவள் ராமனுக்கு அப்படின்னா, இந்த வாசனை மிகுந்த இந்த பூமியை பெருமாளுக்கு நீர் ஆளணும்னு சொல்லி அவரோட தோளில் ஏற்றி வச்சாலாம் பாதுகையானவள். இப்போ இதோட சுவாபதேசம்னு பார்த்தோன்னா, ஆழ்வார் தன்னுடைய ஈரச் சொற்களால் இந்த பக்தி மனத்தை கஸ்தூரி மனத்தை அங்கே பாதுகையானவள் பரப்பினாள். இங்கே பக்தி மனத்தை இந்த உலகத்துக்கு முழுக்க பரவ விட்டு பெருமாளோட தோளில் இந்த ஜீவாத்மாக்களோட பாரத்தை ஏற்றி நீர் தான் சுவாமி வாழ்க்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஆழ்வாரானவர் தன்னுடைய ஈரச் சொற்கள்னால பக்தி மனத்தை பரப்பினார் அப்படிங்கிறது இதுக்கு சுவாபதேசமாக நமக்கு புரியுது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகையானவள் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை தன் தோல்லேந்து இறக்கி பெருமாளோட தோளில் ஏற்றி வச்சா அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.